விஜய் ஆண்டனி மிர்னாலி நடிக்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். 2 days பேக் தான் நான் ரெக்கார்டே பண்ணது. அமேசிங்காக இருந்துச்சு. அந்த சவுண்ட் ஆக்சுவலி அவங்களோட வைபிங் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் டீசர் வெளியே வந்தோடனே பிளாஸ்டிங். when I entered the studio, I don't feel like it is studio. இது ஏதோ ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஸ் செட்டப்பு, ஒரு டேபிள் பேட்மிண்டன், இந்த பக்கம் ஒரு ஜிம்மு, இந்த பக்கம் ஒரு பெரிய கேஃபெட்டேரியா. ஏதோ தப்பான ஒரு இடத்துக்கு வந்துட்டனோ அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் பண்ணேன். அப்புறம் என்னை வெல்கம் பண்ணால் அங்கே ஒரு பெரிய ஒரு ஸ்டுடியோ இருக்குது. லைக் அணினாலே லைக் ஹேஸ் அ வெரி குட் ஹிட் நம்பர்ஸ் அந்த மாதிரி. பட் இதை வந்து ஒரு ரெட்ரோ ஃபீல், ஒரு நீங்கள் அந்த விஷுவல் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக பிளாக் அண்ட் கோல்டு அந்த ஃபீலில் தான் இருக்கும். நோ கலர்ஸ் அந்த மாதிரி. அந்த ஃபீலுக்கு இந்த ட்ராக் வந்து லைக் மேசிவ். வாசிக்கிறது கூட நம்மளுக்கு வராது, ஏன்னா மைண்ட் அப்செட் ஆகிடும். அவர் அந்த மாதிரி பண்ணவே மாட்டார். ஜாலியாக அப்படியே பட்டுன்னு முடிச்சிடுற வேலை. ஓகேடா நோ ப்ராப்ளம்டா, ஐ டேக் கேர் ப்ரோ, நோ ப்ராப்ளம், சில் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு நம்ம கிட்டேருந்து எனர்ஜி இருக்கும் போதே நம்மளோட ஸ்டஃப் ஃபுல்லாக அவர் வாங்கி ரெக்கார்ட் பண்ணுவார். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு சின்ன ஒரு எடிட் பண்ணிட்டு காட்டுவார். சாங் வந்து கூலியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, முன்னாடி லியோலையுமே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அகெயின் அண்ட் அகெயின் உங்களோட ஒர்க்ஸ் வந்து நோட்டபுளாகவும் இருக்குது. உங்களோட கிரெடிட்ஸுமே அதுக்கான கிரெடிட்ஸும் கீழே இருந்திருக்கு. அந்த யூடியூப்லேயும் சரி, உங்களோட பேரை தனித்துவமாக கண்டுபிடிச்சி பேசுகிறவங்க செய்வாங்க. எப்படி இருக்குது இந்த ரிசப்ஷன்? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ஃபேன்ஸ் கிட்ட அந்த மெசேஜஸ் எல்லாமே எப்படி இருக்குது இந்த ரிசப்ஷன் ஆஃப்டர் டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம்? ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைக் அஃப்கோர்ஸ் யூ நோ ஹவு அனி இஸ் ஃபயரிங் நவ் த மியூசிக் இண்டஸ்ட்ரி. ஸோ அவருக்கு வாசிக்கும் போது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. அதுக்கும் மேலே ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ ஐ ஃபீல் ஸோ பிளெஸ்ட் அண்ட் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்காக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து என்னோட சின்னதில் க்ரோத்லேருந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஆஸ் ஐ கோ ஹையர் அவங்களும் ஹாப்பி, ஸோ நானும் ஹாப்பி, என் ஃபேமிலியும் ஹாப்பி. ஐ ஹோப் இது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஐ மேக் மை செல்ஃப் மோர் எஃபர்டபுள். ஸோ அந்த மாதிரி. அண்ட் அந்த பாட்டில் டைட்டில் டீசரில் கீழே பார்க்கும்போது ட்ரம்பட் அண்ட் ட்ராம்போன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேர் ராகேஷ்னு பார்க்கும்பொழுது இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. லியோவில் பார்த்தோம் பேடாஸில், திரும்ப கம்பேக் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. கரெக்ட். அது மாதிரி ரிப்பீட்டேட்டிவாக ஐடென்டிஃபை பண்ணி சொன்ன கமெண்ட்ஸ் ஒரு அப்ரிசியேஷன் ஏதாவது? லைக் நான் இதுக்கு முன்னாடி வந்து சைமன் கேக்கிங், ஸோ அந்த மாதிரி ஜிவி, ஸோ அந்த மாதிரி வாசிக்கும் போது ஐ காட் லாட் ஆஃப் அப்ரிசியேஷன் அந்த மாதிரி. ஸோ அவங்கக்கிட்டேருந்து எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் காலோ மெசேஜோ கிடைக்கும் போது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஏன்னா அந்த க்ரோத் வந்து மேலே போக ஸோ அவங்களும் ஹாப்பி. ஸோ என்னோடய எஃபர்ட் மூலயமா பை காட்ஸ் கிரேஸோடு நான் மேலே போகிறத பார்த்து ஸோ அவங்களும் வந்து கால் பண்ணி என்கிட்ட பேசும்போது ஐ ஃபீல் அதை வந்து ரொம்ப ப்ரிஷியஸாக எடுத்துக்கிறேன். லைக் ஒரு மியூசிக் டைரக்டரே கால் பண்ணி நம்மக்கிட்ட பேசும்போது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி ஃபார் தேட். அண்ட் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அனிருத் அவர்களோட எரா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க டைம். ஆனால் அவர் மிடாஸ் மாதிரி தொட்டதெல்லாம் தொடங்கும் பொண்ணு மாதிரி தொட்டதெல்லாமே ஹிட் ஆகிட்டு இருக்கு. அவரோட ட்ராக்ஸ் எல்லாமே இன்றைக்கும் பேசப்படுற ஒரு இது அவரோட எரா அப்படின்னே சொல்கிறாங்க, விச் இஸ் மோர் சென்சிபிள் அண்ட் கரெக்டும் கூட. ஸோ இந்த ஜோனில் இருக்கும்போது அந்த ஏராவில் நீங்கள் அவருக்கு ஒரு டியூன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறீங்க அப்படிங்கும்பொழுது யூஆர் இன் டு திஸ் எரா. உங்களை அறியாமே நீங்களும் அந்த ஏராவில் தான் இருக்கீங்க. அனிருத் எராங்கும்போது ஆப்வியஸ்லி ராகேஷோட ட்ராம்போன் அண்ட் ட்ரம்பட் எரா. இந்த ஜோன் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஜோன் வந்து ஆஸ் ஐ செட் ஃபர்ஸ்ட், ஸோ என்னோடய மியூசிக் ஜேர்னியே வந்து நான் ஸ்கூல் பேண்ட்லேருந்து ஆரம்பிச்சிது. ஸோ ஸ்கூல் பேண்ட் உங்களுக்கே தெரியும், பிராஸ் பேண்ட். ஸோ அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிது. ஸோ வென் ஐ டச் மை ஃபர்ஸ்ட் ட்ரம்பட் இந்த 8th ஸ்டாண்டர்ட், அதில் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் மாஸ்டர் வந்து டைட்டஸ் ராபர்ட். ஸோ அவர் மூலியமாக தான் நான் வந்து இப்போ இவ்வளோ தூரம் வந்து இங்கே உட்காந்து உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஸ்கூல் பேண்ட்லேருந்து தான் ஆரம்பிச்சிது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சில் வந்து நம்ம வந்து ஃபுல் கேத்லிக். ஸோ அதனால் சர்ச்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து, ஸோ சர்ச் தான் வந்து நம்மளை ஃபுல் மோல்ட் பண்ணுது. ஸோ அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இண்டஸ்ட்ரீஸில் வாசிக்கும் போது நான் என்னோடய ஃபர்ஸ்ட் பெரிய ஒரு பேண்டுன்னு பார்த்தீங்கன்னா பெனி தயாள். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பெனி தயாள். ஸோ பெனி தயாள் வாஸ் மை ஃபர்ஸ்ட் பேண்ட் which made me like more
கொஞ்சம் ஒரு லெவலுக்கு என்னை வந்து மேலே கூட்டிகிட்டு போனது பெனி தயால் பை காட்ஸ் கிரேஸ். ஸோ அவர் மூலியமாக தான் ஐ காட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் ஃபார் மியூசிக் ஆஸ் வெல் அஸ். ஸோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சைமன் சார், அப்புறம் வந்து ஜிவி சார், அந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக பெர்ஃபார்ம் பண்ண பிறகு ஐ காட் அ கால் ஃப்ரம் ஹனி. ஸோ இந்த மாதிரி வந்து பேடாஸ்க்கு வந்து ஒரு சின்ன சாங் வாசிக்கணும். ஐ தாட் ஓகே ஃபைன். அது வந்து நான் டைரெக்டாக போகல, ஸ்டுடியோக்கு போய் வாசிக்கல. அது வந்து என்னோடய ஸ்டுடியோலேயே சரி, ஏன்னா ஷார்ட் டைம் ஆஃப் பீரியடில் கேட்டதுனால ஸோ என்னோடய ஸ்டுடியோலேயே நான் நான் அனுப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஓகே ஃபைன், தட் வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் மீ. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அணிக்கு வாசிக்கும் போது, ஆனால் நான் நேரடியாக பார்க்கல, நம்ம இங்கேருந்து வாசி அனுப்பிட்டேன். ஸோ நான் வந்து நேரடியாக இப்போது திருப்பி அகெயின் ஐ எம் கெட்டிங் எ கால் ஃப்ரம் ஹனி அப்படின்ற போது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி தட் ஓகே அவருக்கு நம்ம ஏதோ பண்ணது, ஹீ லைக் த ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகும்போது when I enter the studio, I don't feel like it a studio. இது ஏதோ ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஸ் செட்டப்பு, இந்த பக்கம் ஒரு டேபிள் பேட்மிண்டன் இது, இந்த பக்கம் ஒரு ஜிம்மு, இந்த பக்கம் ஒரு பெரிய கேஃபெட்டேரியா. நான் ஏதோ தப்பான ஒரு இடத்துக்கு வந்துட்டனோ அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் பண்ணேன். அப்புறம் என்னை வெல்கம் பண்ணால் அங்கே ஒரு பெரிய ஒரு ஸ்டுடியோ இருக்குது. ஹேங் அவுட் கூப்பிட்டீங்களா இல்லை ரெக்கார்டிங் கூப்பிட்டீங்களா ப்ரோ? கரெக்ட், அதே தான் ப்ரோ. வந்தோடனே ப்ரோ காஃபி வேணுமா, ஜூஸ் வேணுமா, ப்ரோ நான் ரெக்கார்டிங் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டேன். நோ ப்ரோ வாங்க, ரெக்கார்டிங்லாம் நம்மளுக்கு சில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேணா வென் டு அனி ஸ்டுடியோ. மேலே போயிட்டு ஸ்டுடியோவில் போகும்போதும் அனி ஒரு இப்போ நம்ம உங்களுக்கே தெரியும், இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை பார்க்கும்போது எவ்வளோ பெரிய நம்ம ஸ்டேஜ் ஏறினாலும் நம்மளோட ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஷிவர் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். அவர் போனோடனே அக் பண்ணி என்னை வந்து செம்ம கம்ஃபர்ட் பண்ணிட்டார். நீயும் நானும் வண்டி தான், வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ரெக்கார்டிங்கோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஏதோ ரெக்கார்ட் பண்ண மாதிரியே தெரியல. பட் வென் ஐ பிளேட் அண்ட் அப்புறம் அவர் போட்டு காட்டும் போது அந்த டோட்டலாக ட்ராக்கே வந்து லைக் ஒரு அமேசிங்காக இருந்துச்சு. அந்த சவுண்ட் ஆக்சுவலி அவங்களோட வைபிங் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் டீசர் வெளியே வந்தோடனே பிளாஸ்டிங். அஃப்கோர்ஸ் தலைவர் உங்களுக்கே தெரியும், தலைவர் அண்ட் காம்போ அண்ட் அனி. ஸோ லைக் பிளாஸ்டிங்காக போயிட்டுருக்கு டீசர். ஸோ ஐ ஹோப் திஸ் மூவி ஆல்சோ வில் பி லைக் அ பிளாஸ்டிங் ஒன். அண்ட் அப்ரிசியேஷன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு அனி ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ பிஃபோர் கோ டு அதர் ஆர்டிஸ்ட்டுங்கும் போது அனிருத் அவர்களுக்கு 2 வாசிச்சிருக்கீங்க. ஐ மீன் பேடாஸ் வாசிச்சிருக்கீங்க, இங்கே டைல் டீசருக்கு வாசிச்சிருக்கீங்க. அப்ரிசியேஷன் வந்து அனி கிட்டேருந்து வந்து அப்ரிசியேஷன் ஆஃப்டர் யோர் ட்ராக் கேட்டதுக்கப்புறமா ஹனி வந்து சொன்னார், கில்லிங்டா செம்ம, ஐ லைக் யுவர் வைப் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து எப்போவுமே ஒரு வைபாக இருக்கணும். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அவர் ஒர்க் பண்ணுற மாதிரியே தெரியாது, பட் ஆனால் எல்லாமே ஹிட் ஆகிடும். ஸோ அவங்க எப்போ ஒர்க் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரிய மாட்டுது. ஸோ அதனால் ஃபுல் வைப் அவங்களுக்கு வந்து எப்படின்னா மியூசிக் அந்த இதுன்னு பார்க்கும்போது மியூசிக் வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒர்க்காக பார்க்கக்கூடாது. இட் ஷுட் பி அப்படியே ஒரு நார்மலாக அப்படியே போகிறோம், அப்படியே வாக் ஜாலியாக ப்ளே பண்ணுறோம், அப்படியே வரோம், அந்த மாதிரி ஒரு வைப்பு தான். கரெக்ட், அஃப்கோர்ஸ் அதே சேம் வேர்ட், அதுக்கு தான் நான் சர்ச் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து அனி என்கிட்ட சொன்னது வந்து சூப்பர்டா, சவுண்டிங் கில்லா, மேட். அவர் ஒன்று வாசிக்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொல்லும் போதோ இன்னும் நம்மளுக்கு ரொம்ப பூஸ்டிங்காக இருக்குது, இன்னும் நல்லா வாசிக்கணும், இன்னும் அந்த மாதிரி தான் வந்து அந்த ட்ராக்கே ஒரு 2 hours கம்ப்ளீட் பண்ணுவோம் அந்த ட்ராக் ஃபுல்லாக. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த ஃபுல் ட்ராக்காக கேட்டிருப்பீங்களா? நான் பிஃபோர் நாங்கள் நேற்று தான் பார்த்தோம். பார்க்கும்போது நீங்கள் ட்ராக்காக ஃபுல் ட்ராக் ஃபர்ஸ்ட் கேட்டது எப்போ, எத்தனை நாளைக்கு முன்னாடி கேட்டது? ஒரு 2 days பேக். 2 days பேக் தான் கம்ப்ளீட் ஆனது. அப்போ தான் 2 days பேக் தான் நான் ரெக்கார்டே பண்ணது. ஓகே ஓகே. அது கேட்டு முடிச்சதுக்கு வருமா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கேட்டு முடிச்சோமா நீங்கள் என்ன சொன்னீங்க அவர்கிட்ட? நான் சொன்னேன், ப்ரோ ஐ ஃபீல் லைக் திஸ் ட்ராக் இஸ் லைக் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். லைக் இது வரைக்கும் பண்ண ட்ராக் லைக் அனினாலே லைக் ஹேஸ் அ வெரி குட் இட் நம்பர்ஸ் அந்த மாதிரி. பட் இதை வந்து ஒரு ரெட்ரோ ஃபீல், ஒரு நீங்கள் அந்த விஷுவல் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக பிளாக் அண்ட் கோல்டு அந்த ஃபீலில் தான் இருக்கும், நோ கலர்ஸ் அந்த மாதிரி. அந்த ஃபீலுக்கு இந்த ட்ராக் வந்து லைக் மேசிவ். ஏன்னா நான் விஷுவல்ஸ் வந்து நான் ஃபுல்லாக பார்க்கல. ஸோ வெறும் ஆடியோ வரைக்கும் பார்த்தேன், ரெக்கார்ட் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ விஷுவலாக பார்க்கும்போது ஸோ இந்த இடத்துக்கு தான் அந்த பீஸ் வருதா, ஸோ அப்புறம் தான் எனக்கே தெரியுது ஸோ இந்த மியூசிக் தான் இங்கே வருது அப்படின்னு சொல்லும் போது விஷுவலாக பார்க்கும்போது இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் கனெக்டிவிட்டி. ஸோ அது செம்மையாக இருந்துச்சு. ஐ ஃபீல் லைக் ஒரு கூஸ் பம் ஆயிடுச்சு எனக்கு ப்ளே பண்ணிட்டு நானே கேட்கும் போது. எங்களுக்கு சம்மந்தமே நோவே வி ஆர் கனெக்டட் டு இட் அந்த படத்தில். ஏன்னா ஆஸ் அ ஆடியன்ஸாக மட்டும்தான் அப்படி பார்க்கும்போது எங்களுக்கே அது வருதுக்கும் போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு கனெக்ட் இருக்கு அது கண்டிப்பாக. அண்ட் இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது இந்த படங்களில் வர சாங்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ அனிருத் வந்து பயங்கரமாக ரெட்ரோ வைபை ரீகலெக்ட் பண்ணுறது, திரும்ப ஒரு ரீமிக்ஸ் மாதிரி பண்ணி போடுறது. அது கரெக்டாமான்னு தெரில எனக்கு, ஜஸ்ட் யூசிங் இட் இந்த நார்மல் டேர்ம். அது பண்ணும்பொழுது அது அனிருத் வந்து லோகேஷ் நாகராஜோட சேரும் பொழுது ஒரு மேஜிக் தான் அது. ஏன்னா விக்ரம்லேயே பார்த்துருக்கோம், அது அந்த பழைய விக்ரம் திரும்ப இது பண்ணி போடும்போது இந்த ரெட்ரோ சாங்கை வைபாக மாற்றுறதுன்றது 2 பேருடைய மேஜிக் இல்லையா? அந்த டிஸ்கஷன்ஸ் பற்றி தான் சொல்லியிருக்காரு அவங்கள்ட்ட. ஹவு டிட் இல்லை அந்த மாதிரி எதுவும் நாங்கள் பேசுனதில்லை. ஏன்னா ஹனியோட எப்படின்னா
ஸோ அவர் வருவாரா, அவர் ஒர்க்கை பட்டுன்னு முடிச்சுட்டு அவள் தான் பேக்கப். ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டார், வெயிட் வைக்க மாட்டார், அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண மாட்டார். இப்போ நான் உங்களை ரெக்கார்ட் பண்ணுறேன், உங்களை ஏதாச்சும் ரொம்ப போட்டு நோண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வெக்ஸ் ஆகிடுவீங்க. வாசிக்கிறது கூட நம்மளுக்கு வராது, மைண்ட் அப்செட் ஆகிடும். அவர் அந்த மாதிரி பண்ணவே மாட்டார். ஜாலியாக அப்படியே பட்டுன்னு முடிச்சிடுற வேலை. ஓகேடா நோ ப்ராப்ளம்டா, ஐ டேக் கேர் ப்ரோ, நோ ப்ரோ, சில் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு நம்ம கிட்டேருந்து எனர்ஜி இருக்கும் போதே நம்மளோட ஸ்டஃப் ஃபுல்லாக அவர் வாங்கி ரெக்கார்ட் பண்ணுவார். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு சின்ன ஒரு எடிட் பண்ணிட்டு காட்டுவார். சாங் வந்து லாஸ்ட் ஃபுல்லாகிடும் அப்படியே. நீங்கள் மென்ஷன் பண்ணிருந்தீங்க சின்ஸ் யூ ஒர்க் வித் பெனி தயாள் சார் அண்ட் ஜிவி சார், சைமன் சார், இப்போ அனிருத் சார் போது ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே ஒவ்வொரு விஷயங்கள் ஸ்பெஷலாக ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கும். இந்த ஒர்க்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும், த ப்ரொடியூசிங் ஆஃப் த மூவி, இந்த மியூசிக்காக இருக்கட்டும். ஸோ நீங்கள் பார்த்து வியந்த ஒவ்வொரு குவாலிட்டிஸ் ஃப்ரம் தீஸ் 4 people அப்படின்னா எது சொல்லுங்கள்? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து பெனி தயாள் சார் பற்றி பேசுகிறேன். ஸோ பெனி தயாள் சார் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் அப்புன்னு சொல்லலாம். ஸோ அவர் எப்போவுமே வந்து என்னை என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பார். நீ பண்ணுண்டா, நீ கண்டிப்பாக வாசிக்கணும்டா, இது வாசிடா, உன்னால் முடியும்டா. சம்டைம்ஸ் நம்மளுக்கு சில பீசஸ் வந்து வாசிக்க கஷ்டமாக இருக்கும். உன்னால் முடியும், நீ வாசி, ட்ரை பண்ணு. நானே அப்படி தான் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவார். ஏன்னா அவர் எப்படி கஷ்டப்பட்டு வந்தாரோ அதை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணும்போது, சாரே இப்படி பண்ணும்போது நம்ம பண்ணுறதுக்கு என்ன இருக்குது. ஸோ நம்மளோட லைஃபே வந்து மியூசிக் தான் ஆரம்பிச்சும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவார். யூ கேன் டூ. இதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு ரிப்ளை பண்ணதே அவர் தான். சூப்பர்டா, செம்ம, நியூ ஸ்டார் இஸ் பார்ன், அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார். ஸோ அதெல்லாம் நான் பார்க்கும்போது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஸோ சைமன் சார் வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், கொலைகாரன் மூவிஸும் அந்த மாதிரி நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி கால் பண்ணி, சூப்பர்டா, இதோட நீ ஸ்டாப் பண்ணக்கூடாது, இன்னும் நீ நிறைய மேலே போகணும். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே சொல்கிறது வந்து எப்படின்னா, அந்த ஈகோ இல்லாத போகணும், நீ இன்னும் மேலே போகணும். ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் கேட்கும் போது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. அதுவும் இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் ஜென்ரேஷன்ஸில் இருக்கும் போது, ஸோ கெட்டிங் லைக் குட் வேர்ட்ஸ் ஃப்ரம் குட் பீப்புள்ஸ்ன்ற போது ஐ ஃபீல் சரௌண்டட் பை பாசிட்டிவ் பீப்புள்ன்றதே ஒரு பிளெஸ்டுங்க எங்கேயோ ஒரு இடத்துல. கண்டிப்பாக. ஸோ அதனால் ஐ ஹோப் ஐ எம் பிளெஸ்ட் வித் அ காட்ஸ் பிளெஸிங், அவ்வளோதான். ஸோ ஜிவி சார் பார்த்தீங்கன்னா அவரோட ட்ராக்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அவரது நான் வாசிக்கும் போதே அது ஒரு ஒரு வேறு வைப்பில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெவியாக பேக்டாக அப்படியே போட்டாலே கும்முன்னு அந்த மாதிரி இருக்கும் ட்ராக்கு. ஸோ அவர்கிட்டேருந்தும் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. எவரோ குட், யூ ஹேவ் டு அச்சீவ் மோர். ஸோ அந்த மாதிரிலாம் மோஸ்ட்லி மெசேஜ், ஏன்னா கால்ஸ் அவங்க பிஸி, ஸோ அதனால் மெசேஜ் தான் வந்துச்சு. ஸோ அப்படி கிடைக்கும் போது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஸோ எல்லாருக்கிட்டேருந்தும் ஒரு பாசிட்டிவ் காமெண்ட்ஸ் கிடைக்கும் போது, சில பேர் வந்து இதுலேயும் வந்து ஏதாச்சும் ஒரு இது மாதிரி நெகட்டிவிட்டி இல்லாத, எப்போவுமே நீ இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் நிறைய மேலே போகணும் அப்படின்னு கிடைக்கும் போது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. அண்ட் உங்களை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, மியூசிக் அப்படின்னு எடுக்கும்போது நிறைய இருக்குது. ஸோ வை டு யூ வாண்ட் டு சூஸ் ட்ரம்பட், ட்ராம்போன் அப்படின்றது எதனால அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து? ஸோ இது வந்து பிராஸ் ஃபேமிலி. ஸோ இதில் ட்ரம்பட், ட்ராம்போன், ஃப்ரெஞ்ச் ஆன், ஃபியூகலான், ஸோ அந்த மாதிரி ஒரு 5 டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கே தெரியாது நான் எப்படி இதை சூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ சும்மா ஸ்கூல் பேண்டில் நார்மலாக ஆரம்பித்து எல்லாருமே வந்து ஸ்கூல் 12th ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ நான் வந்து சம்திங் ஏதோ காடோட பிளெஸிங்கான்னு நினைக்கிறேன். ஸோ 8th நான் ஃபஸ்ட்டு ட்ரம்பட் நான் வாங்கும் போது ஸ்கூல்லேயும் வாசிப்பேன், சர்ச்லேயும் வாசிப்பேன். சர்ச் தான் மெயின். ஸோ சர்ச்லேருந்து அப்படியே வாசிக்கும் போது நான் ஸ்கூலோடு இல்லாத காலேஜ் படிக்கும் போதும் சர்ச்சில் அப்படியே வாசிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு சென்னையில் லோகு இன்னிசை கீதம்னு ஒரு பேண்ட் இருக்குது, லைட் மியூசிக் பேண்ட். ஸோ அதில் நான் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து மனோ சார், ஸோ அந்த மாதிரி சித்ராமா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாசிச்சுட்டு இருந்துட்டு, அப்புறம் வந்து தான் காலேஜ் முடியும் போது தான் எனக்கு இந்த மாதிரி வந்து கால் வந்துச்சு, இந்த மாதிரி பெனி தயாள் டீமில் வந்து எனக்கு வந்து ட்ரம்பட் பிளேயர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் போயிட்டு ஆடிஷன் அட்டன் பண்ணேன், அவங்களுக்கும் பிடிச்சிச்சு என்னோடய பிளேயிங். ஸோ அப்புறம் கரெக்டாக என்னோடய யூஜி முடிஞ்சோடனே ஐ காட் பெனி தயாள். ஸோ அப்படியே பெனி கூட நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 years ட்ராவல் பண்ணேன். ஸோ அந்த ட்ராவலிங் டைமில் தான் எனக்கு இந்த ரெக்கார்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்னும் நான் எப்படி என்னை வந்து டெவலப் பண்ணணும், ஸ்கில் பண்ணணும். ஸோ நானே வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் மாஸ்டர் டைட்டஸ் ராபர்ட், ஸோ அவர் மூலயமா, அவரோட கொஞ்சம் ஒரு கைடன்ஸ் மூலயமா நானே வந்து செல்ஃப் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யூடியூப்பில் நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஸோ அது மூலயமா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். சரி, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் முடிச்சிட்டோம், இந்த ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்தது என்னது, நம்மளோட ஃபேமிலியிலேயே சொல்கிறேன், பிராஸ் ஃபேமிலியில் சரி ட்ராம்போன் சார் அதுக்கு வாங்கலாம். ஸோ அது ஒரு பேசிக் ட்ராம்போன் வாங்கி அதை கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஆன், ஃபியூகலான், ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றா, அதான் மெயினாக செல்ஃப் லேர்னிங், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான். ஸோ அது மூலியமாக தான் வந்து இப்போது காட்ஸ் கிரேஸில் இவ்வளோ தூரம் இருக்கேன். சாரி, எனக்கு அந்தளவுக்கு மியூசிக் நாலேஜ் கிடையாது. பட் வாட் ஐ ஃபீல் இஸ் ட்ரம்பட் இஸ் a sign of ஒரு மேக்னிஃபிசன்ட், ஒரு மாதிரி ஒரு எலகண்டா, ஒரு ராயல்ட்டி, அந்த மாதிரி ஒரு இது. ஏன்னா
என்னோட அறிவு எல்லாமே ட்ரம்பெட்னா முத்து படத்துல குதிரை ஓட்டும் போது ஸ்டார்டிங்ல வர சவுண்டு தான் வச்சு வாசிக்கும் போது நான் லக்ஷ்மண் சுதியில பார்த்து வாசிப்பாங்க. சன் டிவில ஒரு ஷோ ஒன்று வரும், பாட்டுக்கு பாட்டு லைனாக வாசிப்பாங்க. இட்ஸ் சிம்பிள் ஆஃப் எலகன்ஸாக நான் பார்க்க இருந்தேன். ஸோ ஹவு மச் ட்ரம்போன் ஆர் இந்த ஃபேமிலியில் வர அந்த 5 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இஸ் கனெக்டட் டு யூ? ஹவு மச் இட் இஸ் கனெக்டட் டு யூ? பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே என்னோட பெட்டு கீழே தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி என்னோட பெட்டு கீழே இருக்கும். ஆரல்ஸ் வந்து நான் ஏஞ்சோடனே இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஏன்னா என்னோட மெயின் அந்த நாளில் ஐ ஷுட் ஸ்பெண்ட் சம் டைம் ஃபார் மை இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அது இல்லாத அந்த டேவே வந்து எனக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. மார்னிங் ஏஞ்சிப்பேன், பிரேக்ஃபாஸ்ட் டெய்லி நீட்ஸ்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஒரு 1.5 hours என்னோடய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்காக நான் உட்காந்து ஐ ப்ராக்டிஸ். அதுக்கப்புறம் தான் நான் ரெஸ்ட் ஆஃப் மை ஒர்க்கே பண்ணுவேன். ஸோ தட்ஸ் வாட் ஹவு மச் ஐ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு மை இன்ஸ்ட்ருமெண்ட். இட் மேட் மீ டு கம் ஹியர். அவ்வளோதான். ஒரு ரெஸ்பெக்ட். அதனால ஒரு ரெஸ்பெக்ட் தாண்டி ஒரு காதல். யா, ஒரு பொண்ணா இருந்தா கல்யாணமே பண்ணியிருந்திருக்காங்க. தட் மச் யூ வில் லவ் வித் இட் அப்படி. அண்ட் பர்சீவிங் எ கரியர் இன் மியூசிக் அப்படின்றது கைண்ட் ஆஃப் அன்சர்டன் இல்லை, லைக் மீடியா மாதிரியோ சினிமா மாதிரியோ கைண்ட் ஆஃப் அன்சர்டன் அப்படிங்கும்போது இட்ஸ் அனதர் கிராஃப்ட். 24 கிராஃப்ட்ஸ் ஆஃப் ஃபிலிமில் இதுவும் ஒன்று. ஸோ அந்த அன்சர்டனான ஒரு 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 இண்டஸ்ட்ரி அப்படிங்கும்போது பேரண்ட்ஸோட அக்செப்டன்ஸ் இல்லை அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுன்றது இருக்குல்ல. ஹவு டிட் இட் ஈவன் வென், ஹவு டிட் இட் சக்சீட்? கரெக்ட் கொஸ்டின். ஸோ அது வந்து இப்போது வர ஜென்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிக்கணும், ஒரு ஒர்க் போகணும், ஒரு 40,000 சம்பாதிக்கிறோம், ஒரு பொண்ணை பார்க்குறோம், கல்யாணம் பண்ணுறோம், அவ்வளோதான் செட்டில். பட் அவங்களோட பேஷன் என்ன, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் ஆனால் ஃபஸ்ட்டு நான் வந்து 96 born. ஸோ அந்த ஏஜில் இருக்கேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ வீடியோ கேம் இருக்காது, நம்ம பசங்களுக்கு PS விளையாட விட மாட்டாங்க. ஸோ படிக்கணும், காலேஜ், வேலை, அதுவும் வந்து மெயினாக இன்ஜினியரிங் தான் படிக்கணும். நம்ம சிச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ஜினியரிங் 12th முடிஞ்சோன்னு எங்கள் அம்மா வந்து என்னை எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாங்க, இன்ஜினியரிங் தான் போகணும். என்னால் முடியாதுமா, என்னால் இப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தேன், திருப்பி என்னை இன்னொரு ஸ்கூலில் போடாதீங்க, திருப்பியும் வந்து எனக்கு 9 to 4 என்னால் உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்புறம் காட்ஸ் பிளெஸிங் மூலயமா லாயலா காலேஜ் ஸ்கூலில் போனேன். அங்கே வந்து போகும்போது அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து நான் வந்து அப்போலாம் கச்சேரி போகும்போது எனக்கு அவ்வளோ ஒரு இன்கம்லாம் வராது. நான் இன்கம் பார்த்து போல என்னோடய பேஷனுக்காக நான் ஓடினேன். ஸோ 12th ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவேன், 4 o'clock ரெடி ஆகி கச்சேரிக்கு போவேன். நார்மலாக சொல்ல போனால் கச்சேரி லக்ஷ்மண் சுதியில் நீங்கள் பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு கச்சேரி போவேன். அங்கே முடியறதுக்கு ஒரு 11:30 ஆகிடும். அப்போலாம் சைக்கிளில் தான் போவேன். சைக்கிளில் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது 12 o'clock ஆகும். வந்துட்டு தூங்குவேன், திருப்பி 8 o'clock ஸ்கூலுக்கு கிளம்பி ரெடியாகி போவேன். ஸோ அப்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 300 ரூபா தருவாங்க ஒரு நாளைக்கு. அதுதான் அந்த ஈவினிங் போனேன்னா அந்த 300 ரூபா. ஸோ எனக்கு வந்து அந்த 300 ரூபா பெருசாக தெரியல. இன்றைக்கி போனோம், ஏதோ ஒன்று வாசித்தோம், லைஃப்பில் வந்து ஏதோ ஒன்று பண்ணோம் அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. அந்த 300 ரூபாவோட ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஸோ நான் அந்த ஹாப்பினஸ்க்காக தான் நான் போனேன், தவிர்த்து அந்த காசுக்காக போகல. அப்போது ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பேரண்ட்ஸ் பற்றி தெரியும் அவங்களுக்கு, எதுக்கு இப்போயே ஒன்று காசு தேவையா, அவங்க வந்து அந்த மாதிரி மோட்டோ தான் பார்த்தாங்க, நீ இவன் காசுக்காக தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த டைமில் என்னால் வந்து பொறுமையாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களால அந்த டைமில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஸோ அப்புறம் நான் ஸ்லோவாக வந்து இதெல்லாம் அந்த சண்டைகள், வீட்டு வெளியே நிற்க வைக்கிறது லேட்டாக வந்தால், ஸோ அந்த மாதிரிலாம் அப்படியே காதில் வாங்கி பொறுமையாக சரி நம்ம வேலையை நம்ம பண்ணுவோம், என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம ஒர்க் பண்ணதுக்கு காட் வில் கிவ் ஆன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டுருவோம். ஸோ அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த லோகு இனிசைக்குழி கீதம் மூலியமாக வந்து நான் ராஜ் டிவியில் பெர்ஃபார்ம் பண்ணேன். அதில் வந்து மனோ சார் தான் வந்து ஒரு மெயின் செலிபிரிட்டி வந்து இருந்தார் பாடுறதுக்கு. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் என்னை அவங்க டிவியில் பார்க்குறாங்க. ஸோ நான் உள்ளே வந்து பெட்ரூமில் உட்காந்து நான் வந்து பார்த்துட்ருக்கேன். எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா கூப்பிட்டு சொல்கிறாங்க, பாருங்கள் நம்ம பையன் டிவியில் வரான் அப்படி என் காதில் கேட்டுச்சு. ஆனால் நான் போய் பார்த்தேன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி ஷை ஆவாங்கன்னு சொல்லிட்டு நான் உள்ளே இருந்துட்டேன். சரி அவங்க பார்த்து அப்போ ஹாப்பியானாங்க. ஸோ அப்புறம் கூட வந்து சரி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த என்னடா இன்னும் வேலைக்கு போகலையா, ஆனால் நான் வேலை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அவங்களுக்கு வேலையே தெரியல. கரெக்ட். அவங்களுக்கு என்னென்னா மார்னிங் 9 to 10 9 to 6 அந்த ஒர்க் டைம் வந்து கரெக்டாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து அப்படியே கொஞ்சம் நாள் போக அப்புறம் இந்த பெனி கூட போனது கூட வந்து அம்மாவுக்கு வந்து நான் சொல்லலை. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கே தெரியாதே, ஒரு ஷோக்கு நம்மளை கூப்பிட்டாங்க, சரி அதுக்கப்புறம் கூப்பிடுவாங்களா என்னன்னு தெரியாது. சரி நான் போய்ட்டு ஒரு ஷோக்கு வாசிக்கும் போது தே ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டு அம்மாவுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துச்சு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு 3 yearsக்கு அப்புறம் என்னை வந்து சும்மா வீட்டில் அந்த கல்யாணம்னு ஒரு சீன் வரும்போது கேட்டாங்க, என்னடா எப்போடா நீ வேலைக்கு போவ? அப்பயும் திருப்பி அதே கொஸ்டின் தான் கேட்குறாங்க. எப்போ என்ன 12th standard கேட்டாங்களோ அதே சேம் கொஸ்டின் தான் அப்பயும் கேட்டாங்க. அப்போ வந்து சொல்கிறேன், அம்மா என் வேலையை இங்கே தான்மா அப்படின்னு, வேலைக்கு ஃபோன் வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், எல்லாமே வாங்கிட்டேன், ஸோ இது வேலை தான்மா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால அந்த டைமில் வந்து அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா இப்போ நம்ம ஒரு பொண்ணு நம்மளுக்கு வந்து இப்போ கல்யாணம் பண்ணோன்னா பையன் என்ன பண்ணுறான்,
மியூசிக்கில் இருக்கான். அப்போது அந்த மியூசிக்ன்ற ஒரு வார்த்தை வந்தாலே வந்து பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, அந்த ஸ்டாப் ஆகிடும். ஸோ வீடே அதனால கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வீடே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் க்ரோத்லாம் பார்க்கவோ அவங்க அப்படியே தே ஆல்சோ ஃபெல் லவ் இன் த மியூசிக். ஸோ அவங்கள வந்து என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மலாகிடுச்சு. பேசிக்காக ஃபேமிலி இன்டு மியூசிக் பேக்ரவுண்டில் இருக்கா இல்லை நீங்கள் இல்லை, ஃபர்ஸ்ட் பர்சன்? நம்ம ஃபேமிலியில் யாருமே கிடையாது. அப்பா ஃபேமிலி, அம்மா ஃபேமிலி. மேபி அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் நான் தேடின வரைக்கும் யாரும் இல்லை. மேபி இருந்திருப்பாங்க கண்டிப்பாக. யாராச்சும் இருந்தால் தான் இந்த ஏதாவது ஒரு டச் வந்திருக்கும். ஸோ நான் தேடின வரைக்கும் யாரும் இல்லை இது வரைக்கும். நீங்கள் உங்கள் லைஃப்பில் வாசிச்ச ஃபர்ஸ்ட் டியூன் ஞாபகம் இருக்கா? மூவி ஃபர்ஸ்ட் லைவ் பர்ஃபார்மன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆன் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், என்ன டியூன் அது, என்ன சாங், இல்லை நீங்களா ஓன் காம்போசிஷன் அந்த மாதிரி ஏதாவது? நான் ஃபர்ஸ்ட் சாங் வந்து நான் அந்த ஊஸ் த ஹீரோ வாசித்தேன். அது வந்து லைட் மியூசிக்கில் வாசிக்கும். அது வந்து ட்ரம்பெட் தாமஸ்ன்னு சொல்லிட்டு அவர் தான் எங்களோட சீனியர் ட்ரம்பெட் பிளேயர். அவர் எல்லாருக்குமே தெரியும் ட்ரம்பெட் தாமஸ். நான் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம் கண்டிப்பாக. ஸோ அவர் வாசித்த ஒரு பீஸ் தான் வந்து நான் எடுத்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு லைவ் ஷோவில் வாசிக்கிறேன். ஸோ அதோட ஓப்பனிங் வந்து ஒரு ஃபியூகுலான் பீஸ் வரும். ஆனால் என்கிட்ட அந்த டைமில் ஃபியூகுலான் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ட்ரம்பெட்டில் தான் வாசித்தேன். ஸோ தட் வாஸ் மை ரிமெம்பர். ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு சாங் அது. எங்களுக்கு அதை வாசிக்க முடியும் அந்த அந்த பீஸ் மட்டும் இப்போ? கண்டிப்பாக. இந்த பீஸ் தான் அது, அந்த ஓப்பனிங் பீஸ். அது கேட்கும்போது ரீகலெக்ட் ஆகுது திரும்ப. இதுதான் திஸ் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் லைவ் சாங் ஐ பெர்ஃபார்ம்ட் வித் தட் லோகி நிசகிதம் பேண்ட். ஓகே. ஸோ அது மூலியமாக தான் ஒரு சாங்கு ஒன்றா நோட்ஸ் எடுத்து என்னோட சீனியர்ஸ் என்னென்ன வாசித்தாங்களோ அதை வாசித்து தான் நான் வந்து இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியே மோல்ட் பண்ணேன். எப்படிலாம் வாசிக்கிறாங்க, ஏன்னா நம்ம எடுத்தோடனே நம்மளாலே எல்லாமே பண்ண முடியாது. ஒரு மியூசிக் கேட்கணும், அவங்க எப்படி வாசிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று கேட்கும் போது தான் நம்ம இன்ஸ்பிரேஷன். அதை வாசித்து நம்ம ட்ரை பண்ணும் போது இப்படிலாம் வாசிக்கலாமா, நம்மளுக்கு தெரியாது சில இதெல்லாம். நம்ம இப்போ தான் பட்டிங்காக வரும்போது இப்படிலாம் வாசிக்கலாமா, இப்படியும் பண்ணலாமா. அப்போ தான் அவங்க என்ன வாசித்தாங்களோ அதை கேட்டு கற்றுக்கிட்டது நம்ம கொஞ்சம் அதில் நம்மளோட எஃபர்ட் போட்டு, நம்மளோட இனோவேஷன்ஸ் போட்டு, எஃபர்ட்ஸ் போட்டு தான் இப்போ வந்து இந்த ட்ரம்பெட்ன்றது ஒரு ஃபுல் ஃபார்மில் வந்திருக்கு. அண்ட் மியூசிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே கஷ்டம் தான். அந்த மியூசிக் நீங்கள் புரிஞ்சுட்டு வாசிக்கிறதுன்றது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே கஷ்டம் தான். இது கம்மி இது அதிகம்னு நான் சொல்லலை. பட் கம்பேரிட்டிவ்லி ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தான் இல்லையா அது? இப்போ கீபோர்ட்னா நான் சும்மா இது அழுத்துனா போதும் அப்படின்றது. எனக்கு மியூசிக் அறிவு இல்லை, அதனால நான் அது சொல்றேன். ஓகே. பட் இது ட்ரம்பெட்னு வாசிக்கும் போது கம்ப்ளீட்லி யூ நீட் டு ப்ளோ அவுட் யுவர் ஏர் ஃப்ரம் யுவர் லங்ஸ், பாடி, சோல், எவ்ரி திங். அப்படிங்கும்போது இந்த பிரெத் கண்ட்ரோல் இது எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ ஹவ் டு யூ டூ தட்? அதுக்கு பெரிய எஃபர்ட் தேவைப்படும்ல. எஃபர்ட் பார்த்தீங்கன்னா லவ் டுவர்ட்ஸ் யோர் இன்ஸ்ட்ருமெண்ட், அது ஒண்டி தான் எஃபர்ட். ஸோ அது இல்லாத பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரம்பெட் பார்த்தீங்கன்னா இந்த 3 கீ தான் இருக்குது நமக்கு. ஸோ இந்த 3 கீழ தான் வந்து நம்ம கீபோர்டில் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் நோட்டை லாஸ்ட் நோட்டு வரைக்கும் வாசிக்கணும். ஓகே. ஸோ இது வாசிக்க 8 நோட்ஸ் சொல். 8 நோட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாசிக்க கீபோர்டில் வாசிச்சிங்கன்னா சவுண்ட் வந்து பிச் மேலே போயிட்டே இருக்கும். பட் இதில் வந்து அப்படி போகாது. ஸோ அந்த பிச்சுக்கு நம்ம க்ரியேட் பண்ணனாலே நம்ம ப்ளோ தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரெஷர் பண்ணி ப்ளோ பண்ணால் தான் அந்த சவுண்டே வரும். ஸோ நம்மளோட ப்ரெஷர், ஃபிங்கரிங், நம்ம மைண்ட் இது எல்லாமே ஒன்றா இருந்தால் தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம ப்ராப்பராக வாசிக்க முடியும். ஆர்எல்ஸ் இப்போ நம்மளுக்கு வீட்டில் ஏதாச்சும் ஒரு சண்டை இருக்கும், ஆர்எல்ஸ் நம்மளுக்கு உடம்பு சரியாத போகும், அப்போலாம் இது வாசிக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளோட லிப்ஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். பாடி வந்து நம்ம மைண்டு சொன்னாலும் பாடி வந்து அதுக்கான கோஆப்ரேட் பண்ணாது. ஸோ அப்போலாம் வந்து இட் வில் பி வெரி ஹார்ட். ஸோ அந்த டைமில் வந்து டுவர்ட்ஸ் த லவ் இல்லைனா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம வாசிக்க முடியாது. அதுதான் வந்து என்னோடய லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஏன்னா எனக்கும் அந்த டைமில் ஏன்னா ஸ்கூலுக்கு போவேன், திருப்பி அந்த டயரில் வந்து ஷோவுக்கு போனால் லைட் மியூசிக்லாம் பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் நின்று வாசிக்கணும். ஸோ அவ்வளோ டைமுக்கு நம்மளுக்கு ஸ்டாமினா வேணும். ஸோ மைண்ட் இருக்கணும். அந்த டைமில் நம்ம வந்து வேறு ஏதாவது நாளைக்கு எக்ஸாம் படிக்கணுமே, ஐயோ வீட்டுக்கு போனேன் எங்கள் அம்மா வீட்டில் சேர்ப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி தாட்ஸில் ஒன் ஸ்டேஜ் ஏறிட்டா மியூசிக் அவ்வளோதான். அந்த டைமில் நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ தட் ஒன்லி வில் மேக் த வேல்யூ ஃபார் அந்த ஸ்டேஜில் நம்மளுக்குன்ட்டு ஒரு இடம் கொடுக்கும் போது அந்த இடத்த வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ இல்லைனா வந்து நம்ம போகிறதுக்கும் வேஸ்ட் ஆகிடும், நம்மளும் வந்து மைண்ட் வந்து ஆஃப் ஆகிடும் ஏதாச்சும் நம்ம ஒழுங்காக வாசிக்கலைன்னா அந்த மாதிரி. ஸோ அதனால் அந்த டுவர்ட்ஸ் யுவர் இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கு லவ் இருக்கணும். அந்த லவ் இருந்தால் தான் வி கேன் மேக் த என்டையர் மியூசிக். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீங்கள் வாசிக்கும் போது பிரெத் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பாடுறதுக்கு கூட இது மாதிரி. ஸோ வாட் சார்ட் ஆஃப் லைக் இதாக இருக்கலாம், லைக் ஒரு என்ன சொல்லுவாங்க அது எக்ஸசைஸாக இருக்கலாம், ஓகே, இல்லை ட்ரில்ஸாக இருக்கலாம். வாட் சார்ட் ஆஃப் ட்ரில்ஸ் யூ டூ டு மேக் இட் ஹேப்பன்?
எக்ஸசைஸ்னு பார்த்தீங்கன்னா ஐல் டூ மெடிடேஷன். லைக் நம்ம மைண்ட் சோலுக்காக நான் ஐல் டூ மெடிடேஷன், அப்புறம் வாக்கிங். ஸோ அந்த மாதிரி. ஸோ பேசிக்காக நம்ம என்னென்ன பண்ணோமோ அதெல்லாம் மெயினாக இதுக்கு வந்து ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணோம். ஏன்னா நம்மளுக்கோட மெயின் ப்ரீதிங் தான் முக்கியம், லங்ஸு. ஸோ அதுக்கான என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணணுமோ அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணணும். ஸோ அப்போ பண்ண வேண்டியதான் நம்மளுக்கு வந்து இப்போது நம்ம ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது ஜாலியாக வாசிக்கிறோம், எவ்வளோ நேரம் கொடுத்தாலும் வாசிப்போம். பட் ஏஜ் போக 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 நம்மளோட ஏரோட ஃப்ளோவும் வந்து கம்மியாகும். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதுக்கான நம்ம ப்ராப்பர் டயட்டு, ப்ராப்பர் ஒர்க் அவுட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும். அது பண்ண வேண்டியதான் நம்ம கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக அதை வந்து எடுத்துகிட்டு போக முடியும். உங்களோட ஃபேவரட் ட்ரம்பெட் பிளேயர் யார்? அவரோட ஃபேவரட் டியூன் ஏதாவது? ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரம்பெட்டோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை நம்ம தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் அங்கிள், ட்ரம்பெட் தாமஸ் அங்கிள். ஏன்னா அவர் வாசித்த பாட்டு தான் லைக் இன்ஜினியரிங்கோ, ஒருவன் முதலாளி, ஊஸ் த ஹீரோ, ஏஆர் ரஹ்மான் சாருக்கு பாதி வாசித்தது தாமஸ் அங்கிள் தான். அவர் தான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு சின்ன இன்சிடென்ட் வந்து ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நான் ஒரு லைட் மியூசிக் வாசிக்கும் போது நான் உட்காந்து ஸ்டேஜில் வாசிச்சுட்ருக்கேன். ஸோ அங்கே வந்து ஒரு பர்சன் வந்து உட்காந்து என்னையே பார்த்துட்ருக்காரு. பட் அந்த பர்சன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் தாமஸ் அங்கிள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. யாரா இவர் ரொம்ப நேரம் என்னை வந்து முறைச்சே பார்த்துட்ருக்காரு. சரி நானும் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இவங்க பேண்டில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். சரி எனக்கும் தெரிஞ்சிருக்கோன்ட்டு அவங்களும் சைலண்ட்டாக இருந்துட்டாங்க. அப்புறம் நான் வந்து ஒரு 2-3 சாங் வாசித்தோடனே அவர் போயிட்டு கப்பலில் வந்து விஷ் பண்ணிட்டு அப்படியே ஸ்டேஜ் கிட்ட வந்துட்டு சூப்பராக வாசிச்ச அப்படின்லாம் கை கொடுத்தாரு. ஓகே அங்கிள் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து என் கூட இருந்தவர் கேட்டார், அவர் யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியாதாண்ணா அப்படின்னு சொன்னேன். அவர் தான் ட்ரம்பெட் தாமஸு. ட்ரம்பெட் தாமஸ் பேர் தெரியும், இவர் தான் இதெல்லாம் வாசிச்சிருக்காருன்னு தெரியும். பட் பர்சனாக நான் பார்த்ததில்ல. ஓகே. ஸோ அப்படி பார்த்தவொடனே என்னோட ட்ரம்பெட் அப்படியே வச்சுட்டு ஸ்டேஜ்லேருந்து இறங்கி போயிட்டு அவர்கிட்ட ஹக் பண்ணி அவர்கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு அப்போ தான் அவர் சொன்னார், சூப்பராக வாசிக்கிற, இதோட நீ நல்லா வரணும். அவர் சொன்ன அந்த ஒன் வேர்டு தான் வந்து என்னை இது வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக என்னை மாற்றுச்சு அவரை. ஸோ அவர் தான் எனக்கு ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம், தாமஸ் அங்கிள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் வேர்ல்டு மியூசிக்கில் நிறைய பேர் இருக்காங்க. ஜேம்ஸ் மாரிசன், லூயிஸ் ஆம்ஸ்ட்ராங், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எனக்கு மெயின் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி நீங்கள் கேட்குறதுனால ட்ரம்பெட் தாமஸ் அவர் தான் வந்து என்னோட ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் ஆப்வியஸாக எங்கே வந்து லேண்ட் ஆகணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுதான். திரும்ப கிரிக்கெட் ரெஃபரன்ஸ் ஏன் சொல்கிறேன், ஐ லவ் கிரிக்கெட்னால. ஓகே. ஸ்டேட்டோ டிஸ்ட்ரிக்டோ ஆடுற ஒரு பையன் வந்து இந்தியாவுக்கு ஆடணும்னு ஆசைப்படுவான். ஸோ அதே மாதிரி உங்களோட டெஸ்டினேஷன் ஐ வாண்ட் லேண்ட் அப் ஹியர் அப்படின்னா ஆப்வியஸ்லி கிரியேட்டர் டெஸ்டினேஷன் கிடையாது, பட் ஸ்டில் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக சொல்ல போனோம் நான் என்ன பண்ணணும் அதை லவ் பண்ணி நான் பண்ணுறேன், அவ்வளோதான். வாட் எவர் இட் கம்ஸ் டு மீ ஐ வில் டேக் இட் பாசிட்டிவ்லி, அவ்வளோதான். இப்போ நான் வந்து எனக்கு வருது வரல அதை வந்து நான் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணுறேனோ டெய்லியுமே நான் என்ன பண்ணுறேனோ அதை ரெகுலராக பண்ணுவேன். வாட் எவர் கம்ஸ் ஐ வில் டேக் இட் ஹாப்பிலி, அவ்வளோதான். எனக்கு வந்து ஒரு கோல், அந்த மாதிரி கோல் எல்லாருக்குமே இருக்கும். அஃப்கோர்ஸ் கோல், என்னோடய கோல் வந்து ட்ரம்பெட். ஸோ அதுதான் அதுக்கான நான் வந்து இப்போ நான் இது வாசிக்கிறேன், இதுதான் எனக்கு அது போதும். ஸோ அது தவிர்த்து நான் வந்து ரொம்ப மேலே போகணுன்ட்டு எல்லாரும் ஆசைப்படுவாங்க அஃப்கோர்ஸ். பட் எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. நான் என்ன பண்ணுறேனோ அதை நான் லவ் பண்ணி பண்ணுறேன். வாட் எவர் கம்ஸ் இன் ஐ வில் டேக் இட் ஹாப்பிலி, அவ்வளோதான். சூப்பர். விஜய் ஆண்டனி மிர்னாலில் நடிக்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.